200 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டுமான திட்டத்த இப்ப டிவிக அரசு ஒரே ஒரு உத்தரவுல நிறுத்தி இருக்குது. எதனால இந்த திட்டம் இப்ப நிறுத்தி இருக்கிறாங்க? இந்த திட்டத்த யார் கொண்டு வந்தா? இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு? அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாமாங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களே, சென்னை பள்ளிக்கரணை ராம்சார் நிலம் அருகே பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபாய் செலவுல ஒரு கட்டுமான திட்டம் அமைக்கிறதுக்காக டிஎம்கே பேரிலேயே பார்த்தீங்கன்னா உத்தரவுகள் பிறப்பித்து அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருந்திருக்குது. டிஎம்கே பேரில் இருந்தே நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அறப்போர் இயக்கங்கள் போன்றவை இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் கோர்ட் வரைக்குமே இந்த நியூஸை எடுத்துட்டு போயிருந்தாங்க. இது வந்து பெரிய அளவு பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் அப்போதைக்கு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் பள்ளிக்கரணையை ஏன் ராம்சார் நிலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. ராம்சார் கன்வெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக அளவில் முக்கியமான ஈரநிலங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க. ராம்சார் பள்ளிக்கரணை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்தியாவில் மிக முக்கியமான ஒரு ஈரநிலங்களில், அதாவது இந்த சதுப்பு நிலங்களில் நம்ம பள்ளிக்கரணையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள் வந்து போகுது, அது மட்டும் இல்லாமல் நிறைய அரிய வகை உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ முக்கியமான ஒரு பள்ளிக்கரணை அப்படிங்கிற ஏரியா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய குடியிருப்புகளால் சூழப்பட்டிருக்குது. ஒரு மழை வந்தால் கூட அந்த பள்ளிக்கரணையோட நிலைமையை நம்ம போன வெள்ளப்பெருக்கிலேயே பார்த்தோம், எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ராம்சார் நிலத்துக்கு பக்கத்தாடி, அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த கட்டுமானம் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதான் கோர்ட்டில் வந்து கேஸாக போயிட்டு இருந்திருக்குது. இப்போ டிவிகே அரசு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெட்லேண்ட் அத்தாரிட்டி தொடர்பான விதிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக பின்பற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமான பணிகளை எல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் அனுமதியும் ரத்து செஞ்சு நேத்து ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க. இது சோசியல் மீடியால இப்ப பெரிய அளவு வைரல் ஆயிட்டும் இருக்குது. இந்த திட்டத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 14.7 ஏக்கருங்க. இப்போ வந்து அந்த திட்டத்தை உடனடியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே பேரில் இதோட ப்ராசஸ் எல்லாம் நடந்திருந்தாலும் நிறைய மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ டிவிகே பேரில் அது ஓரளவுக்கு ரெக்டிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மக்களை இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்னை மக்களுக்கு கண்டிப்பா பள்ளிக்கரணையோட நிலைமை எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பள்ளிக்கரணையில எந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க.